அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் 4 விஷயமாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடி. ஒன்று துபாயில் நடந்த ஏர் ஷோவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சி, மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியா ரூபாய் மட்டும்தான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா, இல்லை மற்ற நாணயங்கள்லாம், அமெரிக்காவுக்கு எதிரான மதிப்பில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறா? என்ன காரணம்? அது திடீர்னு இன்றைக்கி சடனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எப்போவுமே வீழ்ச்சி அடைந்ததில்லை. இதுக்கு மிகப்பெரிய காரணம் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்திருப்பதனால் இங்கே இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஜெலன்ஸ்கியோட புலம்பல். ஆல்மோஸ்ட் ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைலி கிரியேட்டட் ட்ராமா. ஜெலன்ஸ்கி அங்கே ஃபோனை பண்ணுறாரு, இங்கே ஃபோனை பண்ணுறாரு, ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான நெருக்கடியை நான் சந்திக்கிறேன், என்ன பண்ணுறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்துட்டு இஸ்ரேல் ரொம்ப நாள் கழித்து அங்கே இஸ்ரேல் காசாவுடைய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இஸ்ரேல் காசா மீது தாக்க நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு 100லிருந்து ஒரு 120 ஹமாஸ்னுடைய நபர்கள் ஒரு இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அண்டர் கேவலமாக மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னல. டனலில் ஒரு 6 பேர் பக்கம் வெளியே வந்தாங்க. இன்றைக்கி இஸ்ரேல் சுற்றி வீழ்த்தியிருக்காங்க. அங்கே ஒரு தாக்கம் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் என்ன நடந்தது, ஏன் இஸ்ரேல் மறுபடியும் காசாவுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்துறாங்க, அதுக்கான முழு டீட்டெயிலாம் பார்த்துடலாம். ஸோ 4 விஷயத்தை ஏபிசிடின்னு பிரித்து மேஜர்லாம் வாங்க. கொஞ்சம் என்னோட பயணிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணிடுறேன். வேறு வழி தெரியல ஆத்தா. இது 2 வீடியோ கூட போடலாம் தான் நினச்சேன் நான். சரி, அப்படியே ஒரே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் சம்பவம், அதுக்கான வீடியோ பதிவு, துபாயில் நடந்த ஏர் ஷோவில் இந்தியா சார்பாக தேஜஸ் விமானம் கலந்துக்குது. இந்த இறுதி நாட்கள், இன்றைக்கி இறுதி நாளான இன்று திடீர்னு விபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதில் பயணித்த பைலட் திடீர்னு சடனாக அவர் அதிலேருந்து எஜெக்ட் ஆக முடியல. அவருமே ஆல்மோஸ்ட் இறந்துட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஏர் ஷோவில் விபத்து நடக்கிறதுனால ஒவ்வொரு நாட்டு போர் விமானங்களும் தனது சாகசத்தை காட்டுவாங்க. அந்த நாட்டுக்கான கிரெடிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு நாடுகளுக்கு முடிவு எடுப்பாங்க. அதுவுமே ஒரு அடிஷ்னல் வேலிடிட்டியாக பார்ப்பாங்க. அது இல்லாமல் நம்ம மேக் இன் இந்தியா கான்செப்டில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிகள் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுதான் ரஷ்யா கிட்ட நீங்கள் பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும், மேக் இன் இந்தியா கான்செப்டே இப்படி தான் இருக்கும், முழுக்க உங்களாலாம் தயாரிக்க முடியாது, இது அப்படி தான் இருக்குன்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பதிவுகளும் பார்த்தேன். போர் விமானங்கள் விழுந்த அந்த விபத்துக்குள்ளாகும்போது இங்கேருந்து வீடியோ பதிவு. இது ஆக்சுவலாக பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட். அப்படியே சிரிச்சிட்டு ஓடிட்டுருக்கிறாரு. சரி, அது வேறு வழியில் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. பட் இது உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது, என்ன நடந்ததுன்ட்டு. ஏன்னா இது மிகப்பெரிய பாதிப்புங்க. இது ஒற்றை வரியில் சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு ஏர் ஷோவில் இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்முடைய போர் விமானங்கள் இதெல்லாம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இனி அந்த ப்ளூம்பர்க், ராய்ட்டர்ஸ், அதே நேற்றே நான் சொன்னேன்ல, இந்த ஒயர் போன்ற பத்திரிகைகள்லாம் இன்றைக்கி கங்கணம் கட்டிட்டு வந்துடுவாங்க. அப்போ இன்றைக்கி ஏர் ஷோவிலே சும்மா மேலே பறக்கும்போதே விழுந்து வெடிக்குது அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் நடத்துறது உண்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரி விமானங்களை வச்சு தான் நீங்கள் பாகிஸ்தான் அடிச்சிங்களா? அப்போ லெட்ஸ் மேக் ஏ டீல் சொன்னது உண்மை தானே? இந்த ஆங்கிள்லாம் நீ எழுத ஆரம்பிப்பாங்க. வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய ஒரு மேக் இன் இந்தியா கான்செப்ட்டுக்கு ஒரு அடியாக பார்க்கலாம். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு தான். ஆனால் இதுக்கப்புறம் நடக்கப்படுகிற இந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது அங்கே நடந்தது. அப்படியே அது கீழே மற்றொரு சம்பவத்தையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி நிறைய ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் அமெரிக்கா எல்லாத்துக்கிட்டையும் டீல் ஏற்படுத்திட்டாங்க இந்தியாவை தவிர. இந்தியா அமெரிக்கா கிட்ட டீல் ஏற்படுத்த முடியாமல் இன்னுமே அந்த வரி தொடர்றதுனால தான் இன்றைக்கி இந்தியாவுடைய நாணய மதிப்பு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 89.67 வரைக்கும் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ₹1 ஏறுறது பெரிய விஷயங்க. 6 மாதம் ட்ரை பண்ணோம். ஆனால் இது நீ ஒரே நாளில் ஏறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். பாருங்கள், பிரேசில் ரொம்ப எதிராளியாக இருந்தாங்க. ஆனால் பிரேசிலினுடைய காஃபி, பீஃப் மீது நிறைய பொருட்கள் குறைச்சிட்டாரு. வரியை இன்றைக்கி அதிரடியாக குறைச்சிட்டாரு. ஆனால் இந்தியாவை மட்டும் இன்னும் குறைக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அது உண்மையான காரணமா அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒன்று ஒப்படைக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவுடைய பங்கு சந்தைகள் கொஞ்சம் பச்சையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அடி வாங்கிச்சு பாரு. அந்த S&P 500 அடிச்சிச்சு. சும்மா 5 மணி நேரத்தில் 2 ட்ரில்லியன் காலி.
இப்படி 5 மணி நேரத்தில் 2 ட்ரில்லியன், அப்படியே போக போக 4 ட்ரில்லியனுக்கு மேலே காலி. இன்றைக்கி அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் ஃபுல்லாக ஆட்டம் காண்றுச்சு. அதை மிக பெரிய காரணம் வந்து பிட்காயின் அடி. பிட்காயின் வந்து ஒரு நாளைக்கேங்க $6000 மேலே அடி, மிகப்பெரிய ஒரு அடி. இந்த பிட்காயின் மூலிமா நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து அதில் வர்த்தகம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ இந்த அமெரிக்க நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கிறது, பிட்காயின் அடி, இது எல்லாமே தொடர்ந்து வெளிப்படுத்துகிற காரணனால தான் இன்றைக்கி அமெரிக்க நாணயத்தினுடைய மதிப்பு இழக்க வேண்டியதாக இருக்குது. அதை தொடர்ந்து எல்லா நாட்டு நாணயமும், இன்றைக்கி இந்தியாவது மட்டும் நம்ம ப்ரிஸ்கிரைப்டாக சொல்ல முடியாது, டாலருக்கு எதிரான எல்லா நாட்டு நாணயங்களும் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதுன்ற ஒரு கூடுதல் தகவல். அதற்கான புகைப்படங்களும் வரைபடங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஏன் அமெரிக்கானுடைய நிறுவனங்கள் மீது அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்விடியா போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய நிகர லாபம் 19.3 பில்லியன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பெரிய ஒரு ஃபோர்ஜரி. ஏன்னா நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து என்விடியானுடைய ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உடனே சேல்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. 19.3 பில்லியன் தனது லாபத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் வேல்யூ வந்து எவ்வளோ காட்டுறாங்கன்னா திடீர்னு 14.5 பில்லியன் தான் வருது. ஸோ இவ்வளோ மார்க்கெட் கேப் வந்து எப்படி அவங்க காட்டுற கணக்குக்கும் உங்கள் ரியாலிட்டிக்கும் நிறைய கேப் வருதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி அவங்க ரியாலிட்டியை செக் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ என்விடியா வந்து அவங்களுடைய சிப்பெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த சேல்ஸ் பண்ணதில் இன்னும் வசூலாகாத தொகை, இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து கிரெடிட் பேஸில் கொடுப்பாங்க மளிகை கடைகளுக்கும் மற்றவங்களுக்கும். அந்த மாதிரி கிரெடிட் பேஸில் கொடுத்து ரிட்டர்ன் வராத பணம் எவ்வளோனா 33.4 பில்லியன் உயர்ந்திருக்கு. எவ்வளோ? 33.4 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது கடந்த வருஷத்தை விட 89% வந்து அதிகம். வழக்கமாக அவங்க வந்து 46 நாள் தான் கிரெடிட் கொடுப்பாங்க என்விடியா வந்து மற்ற எல்லா நாடுகளுக்குமே. ஆனால் இந்த தடவை வந்து 53 நாடுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கையில் வந்து இந்த விற்காத சிப்புகளோட மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னா 19.8 பில்லியன் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என்விடியா என்ன கதையை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது, எங்களால் வந்து சப்ளை கொடுக்க முடியல, வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் நாங்கள் வெயிட் பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளோ வெயிட் பண்ணி டிமாண்டாக இருக்கிற நிறுவனங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 53 நாள் கிரெடிட் பேஸ் பண்ணிவிட்டு 86% மேலே இன்னும் பணம் வாங்காமல் வச்சுருக்கீங்களே என்ற ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்க காட்டுற கணக்குக்கும் உங்கள் ரியாலிட்டிக்கும் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் என்விடியா என்ன பண்ணிட்டாங்க, இந்த 19.3 பில்லியன் லாபத்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அந்த அவங்க மட்டும் இல்லை, அந்த டிஎஸ்எம்சி, ஏஎம்டி போன்ற நிறைய நிறுவனங்கள் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ, ஆரக்கிள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ஏஐயில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து லாபம் கிடையாது, அதுவும் அவங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி தன்னை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இங்கே எம்டியாக காட்டும் போது, அது இல்லாமல் இன்றைக்கி இவங்க பிட்காயின்லேயே வந்து பெரிய அளவுக்கு அந்த லோன் ப்ராசஸ் மாதிரி வந்து பெருசாக இவங்க வாங்குறது, இந்த மாதிரியான ப்ராசஸுமே இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர என்ன ஆச்சுன்னா, இது ஒரு ஃபோர்ஜரி, மார்க்கெட் ஃபோர்ஜரிங்க. இது அமெரிக்க நிறுவனங்கள் இந்த அளவுக்கு பண்ணதுனால இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, இப்போ என்விடியா சிப்பு மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆரக்கிள் மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே அடியா? இன்றைக்கி மார்க்கெட்டில் $192 பக்கம் இருந்தது வந்து அடின்னு இறங்கி 184. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டினுடைய ஒரிஜினல் வேல்யூ ஆக்சுவலாக என்விடியா வந்து $74 தான் இருக்கணும், ஆனால் 184 இருக்குது. இதுவே வந்து இன்னும் இறங்கி வருவதற்கான காரணம். இதெல்லாம் இது நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல அலசி ஆராய்ஞ்சவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஷேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பங்கோ இல்லை நான் ஒரு கட்டிடமோ இல்லை அது என்ன சொல்லுவாங்க கல்யாண மண்டபமோ கட்டுறேன் அப்படின்னா, நான் கையிலேருந்து ஒரு 2 லட்சம் தான் போடுவேன். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கிரியேட் பண்ணுவேன், அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டை கிரியேட் பண்ணுவேன், மற்ற முதலீட்டாளர்களை கொண்டு வந்து வைப்பேன். அப்புறம் நான் எப்படி அதை சப்மிட் பண்ணுவேன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக வளரும். ஒரு கான்செப்ட் ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற அந்த 1 கோடி வேல்யூ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அது 10 கோடியாக மாறுன்ற கான்செப்டில் சொல்லி அது 20% வளர்ந்துருச்சுன்னு சொல்லி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே 20% 20 லட்சமாக உயர்த்தி
மீதி 19 லட்சத்தை வந்து நான் எடுத்துக்குவேன், கையில் எடுத்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை செலவு பண்ணிப்பேன். சிம்பிளாக சொல்கிறேன், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அது மக்கள்கிட்ட நம்ப வைக்கணும். அது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டுக்கு இப்படி தான் அது. அந்த மாதிரி இந்த என்விடியா போன்ற இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் நம்ப வச்சு பெருசாக இது பண்ணி ஒரு ஃபேக்காக நெரேட்டிவ் பண்ணி 184 192 வரைக்கும் போயிடுச்சு. இன்றைக்கி அது குறைஞ்சி வந்துருச்சு. இந்த ஒரு அடி தான். இதே ஒரு இந்த மாதிரி நிறுவனம் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இருந்தது அப்படின்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த நிறுவனங்கள் இன்றைக்கி சரிஞ்சிருக்கும். கேஸே ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ இத்தனை நாள் வந்து அங்கேயானு கத்துனாங்க, யார் அதானியுடைய பங்குகள் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அமெரிக்க நிறுவனங்கள்? இதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்ட போகிறாங்க? நாளை மறுநாளோ இது எப்படி ரீமேக் பண்ணி சமாளிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வுனால் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆகி அடுத்தடுத்து சரிய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது பிட்காயினோட மதிப்பு ஆல்மோஸ்ட் $1,06,000 மேலே போச்சு. இன்றைக்கி எவ்வளோ வந்து நிற்குது? $86,000 நிற்குது. அப்போ அடி பார்த்தீங்களா? அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நாளை காலையில் இன்னும் எவ்வளோ சரிய போதோன்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இல்லை அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலன்றது கூடுதல் தகவல். இது ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அறிவு வரைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க உண்டு. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய மெனக்கெடுத்து எடுத்து படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அடுத்து நம்ம நேராக ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம். அமெரிக்கா 28 அம்ச திட்டத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இந்த முழு திட்டத்தையும் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரவிக்குமார் சோமு சேனலில் பார்க்குறவங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்க்குறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நான் அதை ஒன்ஸ் பார்த்துருங்க டைம் கிடைக்கும் போது. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு வந்து வெளியிட்டிருந்தேன். இப்போ அந்த 28 பாயிண்ட் ஆஃப் வியூவில் உக்ரைன் நியூஸை கேள்விப்பட்ட உடனே இப்போ கூட என்ன சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி, என் கைக்கு வரலன்றாரு. ஆனால் நியூஸ் மூலிமா பார்த்துட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர்கிறோம் உக்ரைன் தரப்பில். இதில் வந்து நம்ம எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து இல்லை நம்மளுடைய நாட்டோட தியாகத்தை சூஸ் பண்ணுறதா, இல்லை நம்ம வீரத்தை சூஸ் பண்ணுறதா, இல்லை நட்பு நாடுகளை சூஸ் பண்ணுறதா, அதாவது கீ பார்ட்னரை நான் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அமெரிக்கா வந்து டூ ஆர் டை கான்செப்ட் தான் கொடுத்துட்டாங்க. நீ சைன் பண்ணி தான் ஆகுன்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வித்தவுட் ஃப்ரீடம், டிக்னிட்டி, ஜஸ்டிஸ் இது எல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இதை வந்து சைன் பண்ணுறது? அமெரிக்கா வந்து என்கிட்ட ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க. இது வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர், ஹெவியஸ்ட் ப்ரெஷராக இருக்குது, உக்ரைனுக்கான ப்ரெஷராக இருக்குது. நான் தொடர்ந்து மற்ற எல்லா நாடுகள்கிட்டையும் பேசுகிறேன், ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறேன், இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். அவ்வளோ சீக்கிரம் நான் நெவர் கிவ் அப்ன்றாரு. ஏன்னா டானக்ஸ் பகுதி, டானக்ஸ் லுஹான்ஸ் ரெண்டையும் முழுமையாக ரஷ்யாவுக்கு கொடுத்துன்னு சொல்கிறாங்க. ஜாப்ரோசிஷியா பகுதியும் கீழேயும் ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் பெரிய அளவுக்கு அமெரிக்க உதவிகள் நிறுத்துகிறாங்க, நேட்டோவில் இணையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ உடனே தலைவன் எடுத்து ஃபோனை பண்ணிட்டார் எல்லாத்துக்கும். ஜெர்மனி ஓடி வந்துட்டாங்க. இது பேர் அமைதி ஒப்பந்தம்லாம் கிடையாது. இது பேர் வந்து வன்முறை. வன்முறையால் ஒரு அழுத்தத்தால் கையெழுத்து போட வச்சா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோன்றார். அவன் இவர் வந்துட்டார், பாட்டியும் பேரனும் ஓடி வந்துட்டார். அவர் பேரன் என்ன சொல்கிறாரு, இந்த மேப்பையே தலைகளை காட்ட ஆரம்பிச்சா பாருங்கள், இவ்வளோ பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம விட்டு கொடுத்தோன்னா நாளைக்கு இதே மாதிரி தான் மற்ற நாடுகள் நடக்கும், நாளைக்கு ஐரோப்பாவும் இப்படி தான் பண்ணுவாங்கன்றாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சத்தியபிரமாணம் கொடுக்குறாங்கன்னா, ஐரோப்பா மீது ஒரு குண்டு ஊசி கூட விழாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கன்றாங்க. அவங்க ஐரோப்பா மீதோ ஐரோப்பாவை ஆக்கிரமிப்பதோ நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நிச்சயம் அப்படி இது நடக்காதுன்னு உறுதியும் அளிக்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க மும்மூர்த்திகள் ஒன்றா சேர்ந்துட்டாவே ரைட்டு, சந்திர போராட்டம் பேசிக்கலான்றப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க கதையை. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சைன் பண்ணியே ஆகணும், இல்லைனா நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்போம், உங்களுக்கு ஆயுதங்கள் கிடையாது, எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் ப்ரெஷர் கொடுப்போன்றாங்க. இப்போ ஜேடி வேன்ஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் G20 சம்மிட் நடக்குது, அமெரிக்கா கலந்துக்கல ஃபுல்லாகவே. இப்போ இந்த நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அங்கே போகிறாரு, அங்கே போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இப்போ அந்த குரூப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்கும். இப்போ ஜெலன்ஸ்கி ஒத்துக்காத, அவரே ஒத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி லிதுவேனியானுடைய பிரசிடென்ட் சொல்கிறாரு, அது எப்படிங்க இவர் உக்ரைனுக்குள்ளார 6 லட்சம் வீரர்கள் தான் இருக்கலான்னு சொல்லலாம், அது எப்படி நாளைக்கு நம்மளாம் இருக்கிறதா இல்லையா,
அன்அக்செப்டபிள், இதெல்லாம் நாங்களாம் ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க என்னவோ தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கியே ஒத்துக்கிட்டாருன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாட்ட. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி கொடுக்குற ஸ்டில்லாம் நம்மளால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. எப்பா நாங்கள் மற்ற செய்தி கூட பார்த்துட்றோம், நீ கொடுக்குற ஸ்டில்லு தாங்க முடியலப்பா, ஒட்டுமொத்த ஐரோப்பாவே காக்கிற மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குறேன்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க. இப்போ எல்லாமே ஃபோனில் மாறி மாறி வீடியோ கான்ஃபரன்ஸ் அது இதுன்னு போட்டு. இப்போ கிறிஸ்டாரமர் அவர்கள் அங்கே பாட்டியும் பேரனும் ஓடி வராங்க. அப்புறம் ஜெர்மனி ஷால்ஸ் அவர்கள் வராங்க. அப்புறம் டொனால்ட் டஸ்க் அவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பேசி என்றைக்கா நல்ல காரியமாக முடிவு எடுத்திருக்காங்களா? ஏன்னா இதை வைத்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பா நாடுகள் முழுக்க முழுக்க ஆயுத உற்பத்திக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக பில்லியன் கணக்கில் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சுருக்காங்க. இப்போ திடீர்னு இதெல்லாம் நின்று போச்சுன்னா அப்போ அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதனால் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இல்லை அமெரிக்கா வந்து தனது பவரை யூஸ் பண்ணி கொண்டு வராலும் தெரியல. யார் எங்கே பேச்சுவார்த்தை முடித்தாலும் இறுதி லாபம் அடைவது அமெரிக்கா. அதை நம்ம தெளிவாக சொல்ல முடியுது. அது கூடுதல் தகவல். அமெரிக்காவுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்கன்னா இனி டாலருக்கு எதிராக மாற்று நாணயத்தை உருவாக்குன்ற எண்ணத்தையே குழி தோண்டி பதிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க ரஷ்யாவை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ரஷ்யா ஏதாவது டாலருக்கு எதிராக நாங்கள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உருவாக்குறோன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா பொருளாதார தடையை போட்டு டைட் பண்ணுவாங்க. இல்லை அமெரிக்கா ஓகேன்னா ஃப்ரீ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ இது எல்லாமே ஃபைனலாக அங்கே தான் கொண்டு போய் முடிப்பாங்க. ட்ரம்ப் அதை நோக்கி கச்சிதமாக நகர்த்திட்டு இருக்கிறார். ஏற்கனவே சீனா கிட்ட போய் அக்ரிமெண்ட்டு, இந்தியா கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் வாங்க வைக்கிறது, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவை இது பண்ணி அவங்கள ஓரம் கட்டுறது, பிரேசிலை மிரட்டி பார்த்தார். அதுக்கப்புறம் இது எல்லாமே பிரிக்ஸ் கூட்டமைப்பை சமீப காலமாக வலுவிழக்க செய்கிறார். இது வந்து பெரிய கான்ட்ராவர்சியாக கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இது யதார்த்தமான உண்மையும் கூட. அங்கே அதற்கான மூமெண்ட்டாக கூட நான் பார்க்குறேன். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருப்பது அது குறிப்பிட்ட நாடுகள். நான் யாரும் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லாம் உலக தலைவர்களை நம்ம அப்படி வன்மையாக சொல்லக்கூடாது இல்லையா? அவங்களாம் மதிப்புமிக்க தலைவர்கள், அவங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கவங்க. நம்மள மாதிரி ஏதோ ஒரு மூலையில் நின்று சொல்கிறவர்கள் அல்லன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஸ்ரேல் விவகாரத்தை பார்க்குறேன். நேற்றே கேள்விப்பட்டேன். இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளார ஒரு 4 இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பர்டிகுலராகவே ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சீஸ்பயர் வைலேஷன்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஹமாஸ்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது எல்லை பகுதியில் எங்களுடைய வீரர்களை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, எங்கள் வீரர்கள் மறுபடியும் 2 பேர் இழந்திருக்காங்க, அதுக்கப்புறமும் நாங்கள் அமைதியெல்லாம் இருக்க மாட்டோம்னு தாக்குதல். சரி, இந்த ஒரு தாக்குதல் இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வீடியோ பதிவு இந்த ராஃபானுடைய எல்லை பகுதியில் ஒரு 100லிருந்து ஒரு 110 பேர் உள்ள டன்னலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? அது ரொம்ப நானும் எனக்கு டவுட் அந்த என்னப்பா ஒரு வாரமாக பேச்சே காணோம், ஒருவேளை ஏதாவது ஃபேக் நியூஸை நம்பி ஏமாந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா எனக்கே கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருந்தது. ஐயோ அது உண்மையாக இருக்குமா என்ன ஏதுன்னு திடீர்னு இன்றைக்கி நியூஸ் கிடச்சிது. ஒரு 4 பேர் இருந்து பார்த்து வெளியே வந்திருக்காங்க. அந்த டனல்லேருந்து வெளியே வந்த இடத்த பார்த்து சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் டனல் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு குண்டுமே போட்டதுக்கப்புறம் இது வரைக்கும் 16 பேர் மீது இறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இன்னும் இருக்காங்க. ஃபைனல் இறுதி வார்னிங் கொடுக்குறாங்க, டூ ஆர் டை, ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகிறீங்களா உங்களை அடிக்கட்டுமான்ற மாதிரி இஸ்ரேல் வந்து இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் மற்ற நாடுகள் கொஞ்சம் கண்டுக்கிட்டாங்க, திடீர்னு அப்படியே விட்டதுனால இப்போ அவங்க எத்தனை நாள் உள்ளே இருப்பாங்க? அவங்க உணவுகள் மேபி இருந்திருக்கலாம், அது எப்படின்னு சுச்சுவேஷன் தெரியல. நீ கரெக்டாக வெளியே வரும்போது சுற்றுவில் தான் அந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்தம் 2 பகுதியை சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, அங்கே இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியில் ஒன்று சொன்னாங்க. அந்த வீடியோ பதிவும் பாருங்கள். நிறைய கட்டிடங்கள், குடியிருப்புகள், மருத்துவமனைகளுக்கு சந்தில் தான் அவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி இயங்கி அவங்களுடைய கேமரா மீது எல்லாமே ஐடிஎஃப்னுடைய ஃபோர்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணுற ஒரு வீடியோ பதிவுமே போட்டிருந்தாங்க. தொடர்ந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஹமாஸ் வந்து குடியிருப்பு மீது தாக்கல் நடத்துகிறாங்க, மருத்துவமனை மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் மீது சுமத்துனீங்க. ஆனால் அவங்களுடைய முக்கியமான ஆஃபீஸே மேலே மருத்துவமனைனா கீழே இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கவரி வீடியோ வந்து லொக்கேஷனோடு எடுத்து வெளியிட்டிருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டனலை இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருந்தா சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த 7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டனல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருஷ கணக்காக எடுத்திருக்கோம். அப்போ தான் நினச்சிக்கிட்டு எங்கள் மெட்ரோ கட்டுறதுக்கு எங்கள் பெரிய அளவுக்கு போராட்டமாக இருக்குது, இந்த மாதிரி டனல் அமைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்க, பெரிய டனல் எங்க 7 கிலோமீட்டருக்கு சர்வசாதாரணமாக உள்ளே போட்டிருக்காங்களே. அப்போ கொடுக்குற அந்த மக்களுக்கான காசா மக்களுக்கான நிதி உதவிகள் இது எல்லாமே இந்துக்கு பெரும்பாலும் போயிருக்குமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. ஏன்னா காசாவில் பெரும்பாலான அங்கே மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இது எல்லாமே 70% மேலே யார் ஃபண்டிங் கொடுக்குறேன்னா
UNRWA கொடுக்குறாங்க. அது இல்லாமல் காசா மக்களோட வாழ்வாதாரம் 40%க்கு மேலவங்க இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் காசாக்குள்ளே வருவாங்க. இப்போ அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஃபண்டிங்கு அது இல்லாமல் காசாவுக்குள்ளாரே சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து எல்லாமே இஸ்ரேல் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய மருத்துவமனைகளும் இயங்குது. அப்புறம் வெளிநாட்டு நிதிகள் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. இது எல்லாமே இருக்குதா இருந்திருக்குமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் வந்து பார்த்துருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நைஜீரியா மீது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு தாக்க போகிறோம், அடிக்க போகிறோம்னா சொன்னாங்க. ஏன்னா அங்கே கிறிஸ்டியன் மக்கள் தேடி கொண்டுட்ருக்காங்க, போகோ ஹராம் தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக அங்கே இஸ்லாமிக் வந்து பெரிய அளவுக்கு கிறிஸ்டியானிட்டியை கொண்டுட்ருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு நைஜீரியா வந்து இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ இன்று கூட ஒரு பெரிய ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு வேண்டாம், நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறேன். நான் 100க்கும் மேற்பட்ட சில்ட்ரன்ஸ் செயின்ட் மேரி கேத்தலிக் பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூலில் உள்ள நுழைஞ்சு எல்லா குழந்தைங்களும் கடத்திட்டு போயிட்டாங்களாம். அந்த எம்டி ஸ்கூலில் காட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இது மறுபடியும் மற்றொரு பிரச்சனை கிளப்புகிறதுன்னு ஃபைனலாக தமிழ்நாட்டு செய்தியோடு முடிக்கிறேன். நான் இதை பார்த்தேன். நான் அரசுக்கு வேண்டுகோள், 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுள் தண்டனை அனுபவித்த இஸ்லாமிய சிறைவாசிகளை முன் விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க SDPI கட்சி சார்பாலாம் கோரிக்கை விடுத்தாங்க. நான் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, 20 வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்காங்க, எல்லா மதத்துலேயுமே இருப்பாங்க. அதனால் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எல்லா மதத்துக்கும் பொதுவாக வச்சுருங்க. அது என்ன, இப்போ அது தனிப்பட்ட மதமாக பிரிக்காமல் ஜென்ரலாக கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இன்னும் உயரும். இப்போ 20 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்யுங்க தமிழக அரசு. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் சிறைவாசியை வந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு நீ கோரிக்கை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ணா லட்டு தண்ண ஆசையாக மாதிரி உயர்ந்திருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு மதத்தை மட்டும் வச்சு இப்போ இஸ்லாமியர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிக்கிறீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளும் உங்கள் மீது தனிப்பட்ட விமர்சனம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் இது பர்டிகுலராக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.